Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wal 'asr. Innal insana lafi khusr. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மாதம். நாங்கள் சான்றோர்களிடத்தில் காணக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரி என்னென்றால், நாங்கள் நன்மையான காரியங்கள் ஈடுபாடுகள் என்று வித்தியாசமான ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட ரமலான் என்று வருகிற நேரம் குர்ஆனோடு கூடுதலான ஈடுபாடு கொண்டு குர்ஆன் அதிகமாக ஓதுறது, விளங்கிக் கொள்வதற்கான முயற்சிகள் செய்கிறது. அந்த மாதிரி குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகப்படுத்தி கொள்வதில் சான்றோர்கள் பல முன்மாதிரிகளை காட்டியிருக்கிறாங்க. அதில் இமாம் அஹ்மத் அவருடைய ஒரு செய்தியோடு ஆரம்பிச்சுகிறேன். எங்களுக்கு தெரியும், இமாம் அஹ்மத் அவங்க ஒரு ஹதீஸ் துறை அறிஞர், அதே நேரம் ஃபிக்ஹ் துறைக்குரிய 4 மதஹபுடைய இமாம்களில் ஒருவர். அந்த மாதிரி ஃபிக்ஹ் கலைக்கும் ஹதீஸ் கலைக்கும் பெரும் பங்களிப்பு செய்து வந்து கொண்டிருக்கின்ற இமாம் அஹ்மத் அவர்கள் ஒரு ரமலான் வந்தபோது சொன்னார்கள், ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம், அதனால் நான் இந்த ஹதீஸ் துறைகள் ஏனைய ஃபிக்ஹ் சார்ந்த அந்த துறைகள் அவைகளுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவம் கவனங்களை குறைச்சி கொண்டு குர்ஆனோடு உள்ள ஈடுபாட்டை அதிகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. உண்மையிலே இது எங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரி. நாங்களும் இந்த ரமலானில் குர்ஆனோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் என்ற வகையில் முடியுமான வரைக்கும் குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக்கொள்ளணும். அந்த வகையில் ஆரம்ப ஜுஸில் இருக்கக்கூடிய சிறிய சூறாக்கள் அவைகளை நாங்கள் கவனத்துக்கு எடுத்து அவற்றின் மூலமாக படிப்பினைகளை பெற்று நாங்கள் ஒரு நல்ல திருப்பத்தை எங்களை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு சூரா அஸ்ர் அதை நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் சூரா அஸ்ர் சம்பந்தமான ஒரு சுருக்கமான விளக்கத்தோடு சேர்த்து எப்படி நாங்கள் இந்த சூறாவின் மூலம் பெறுகின்ற படிப்பினைகளை வச்சு ரமலானில் நாங்கள் அந்த சூறாவோட நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதனூடாக எப்படி எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், எங்களோட முழு வாழ்க்கையையும் குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் என்பது போன்ற சில செய்திகளை தான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட பரிமாறிக்கொள்வதற்கு விரும்புகிறேன். எங்களுக்கு தெரியும், இந்த சூரா சம்பந்தமாக இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள். என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை மாத்திரம் எங்களுக்கு தந்திருந்தா கூட நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு கருத்தை சொன்னாங்க. என்றால் முழு குர்ஆனுமே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை பின்பற்றி அதனூடாக வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான். அந்த வெற்றிக்கான பாதை என்ன என்றதை மிக சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் வல் அஸ்ர் என்ற இந்த சூரா. அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அந்த நஷ்டத்திலிருந்து விடுபட்டவர்கள் யார் என்றதை சொல்லும்போது, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்கள், வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு பொறுமையையும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர்கள். இந்த 4 தகமைகளை சொல்லி இந்த 4 விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால், கடைபிடித்து நடந்து கொண்டீர்கள் என்றால் அந்த மாபெரும் நஷ்டத்திலிருந்து மீண்டு வெற்றி அடைவதற்கு முடியும் என்றுதான் இந்த சூரா சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இதில் முதலாவது வந்திருக்கக்கூடிய ஈமான் என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், உண்மையிலே
ஈமான் தான் எல்லாத்துக்கும் பிரதானமானது. அதிலேயும் முதலாவது அல்லாஹ் மீதான அந்த விசுவாசம். இப்படி நாங்கள் யோசிக்கிற நேரம் இந்த சூறா மூலமாக நாங்கள் படித்து கொள்கிற அந்த ஈமான் என்கிற அந்த விஷயத்தை எப்படி நாங்கள் விளங்கி கொள்கிறது, அதனுடைய ஆழ அகலங்களை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்கிறது என்று பார்த்தால், அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிற என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டல் குர்ஆன், அந்த குர்ஆனுடைய வழிகாட்டலின் முழுமையாகவே நாங்கள் ஈமான் கொள்கிறது. அதுதான் ஈமான் என்றது. அப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்றது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பண்புகளை மட்டுமல்ல, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரிசாலத்தை தந்திருக்கிறான், ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டல் தான் முற்றிலும் சரியானது, எங்களை தோல்வியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது, வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடியது என்று முழுமையாக நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, வாமிலு சாலிஹாத், அந்த நம்பிக்கைக்கேற்ப செயல்படுகிறது. இந்த ரெண்டும் அமைய வேணும். இதுதான் அந்த வெற்றிக்கான முதல் கட்டம். அப்போ நாங்கள் ரமதான் என்று வார நேரம் குர்ஆன் இறங்கின மாதம் என்று ஈமான் கொண்டு அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேணும். அந்த வகையில் குர்ஆனிகளுக்கு எப்படியான ஒரு வழிகாட்டலை காட்டி தந்திருக்கிறது என்றது மிகவும் விசாலமாக முழு குர்ஆனையும் படித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அப்போ இதை சுருக்கமாக சொல்லுது, அப்படியாக நீங்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானுக்கேற்ப செயல்பட்டு வாழ்கிறது என்று நாங்கள் இதில் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ இப்படி நாங்கள் ஈமான் கொண்டதோடு அந்த ஈமானுக்கேற்ப செயல்பட்டு வாழ்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் நோன்பை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அப்போ நோன்பு பசியோட தாகத்தோட கஷ்டப்பட வேணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா எங்களுக்கு கடமையாக்கின ஒரு விஷயம் அல்ல. நோன்பின் மூலமாக அந்த அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் ஏற்பட்டு அவனை பயந்து வாழணும் என்ற உணர்வு எங்களோட உள்ளத்தில் உருவாக வேணும் என்றுதான் நோன்பினுடைய நோக்கம். அப்போ அந்த நோன்பு எங்களுக்கு தரப்போகிறது அல்லாஹ் மீதான ஆழ்ந்த ஈமானத்தான் நோன்பு எங்களுக்கு கற்றுத்தரப்போகுது. நோன்பின் ரிசல்ட்டாக கிடைக்க போகிறது அந்த ஆழ்ந்த ஈமான் விசுவாசம் தான். அதை நாங்கள் தக்குவான்றும் சொல்கிறதுக்கு இப்போ குர்ஆன் வேறு இடத்துல சொல்லிச்சு, நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. அப்போ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காகத்தான் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது மாதிரி. அப்போ நாங்கள் நோன்பின் மூலமாக அல்லாஹ் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எங்களுக்குள் ஏற்படுத்தி அந்த அல்லாஹ்வோடு நாங்கள் இருக்கிறோம், அவன் கூட இருந்து எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நாங்கள் பெறுகிறோம். அந்த உணர்வு எப்படி நோன்பின் மூலமாக ஏற்படுகிறது? அது நாங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு செய்தி தான். ஹதீஸ் குதுசியோன் மூலமாக நாங்கள் அதை புரிஞ்சு கொள்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நோன்பு எனக்காக, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி ஃபஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி. இந்த ஹதீஸுல் குதுசி நோன்பு சம்பந்தமான ஒரு அடிப்படையான செய்தி எங்களுக்கு முன்வைக்குது. அல்லாஹு தாலா சொல்கிறான், நோன்பு எனக்காக. ஒரு மனிதன் உணவையும் தண்ணீரையும் தன் ஆசைகளையும் எனக்காகவே விட்டு விடுகிறான். அந்த நோன்பு எனக்காக, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். அப்போ இப்போ நான் பார்க்க வேணும், அல்லாஹ் தாலா எங்களுக்கு நோன்போடு சேர்த்து இன்னும் எத்தனையோ கடமைகளை விதியாக்கி இருக்கிறான். தொழுகை என்று, சதகா, ஜகாத், ஹஜ் என்றெல்லாம் இருக்குது. இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பம்சங்கள், தனித்துவங்கள் இருக்குது. நோன்புக்கின்ற ஒரு விசேஷமும் தனித்துவமும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நோன்பு அதனால தான் அதை எனக்காக என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். உண்மையில் தொழுவதும் அவனுக்காகத்தான், ஹஜ் செய்வதும் அவனுக்காகத்தான். ஆனால் அதை விட நோன்புக்கு இருக்கிற அந்த தனித்துவம் என்னன்னு சொன்னால், நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் என்றதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கண்டுகொள்ள இயலாது. அப்போ இப்படியாக ஒரு 29-30 நாட்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிற நேரம்
அந்த அல்லாவுக்காக என்ற அந்த எண்ணம் எங்களோட உள்ளத்தில் உருவாகி மிக நல்ல முறையில் அது வளர்ந்து வந்து ஒரு பெரிய சக்தியாக மாறும். அது எங்களோட உள்ளத்தில் ஒரு பெரிய சக்தியாக அது உருவாகுது. அப்போ அந்த இறை அச்சம், அந்த அல்லாஹ் மீதான அந்த உணர்வு, அதுதான் ஈமான். அந்த ஈமான நோன்பு எங்களுக்கு தருகிறது. அதுக்கு பிறகு அந்த ஈமானின் பிரகாரம் நாங்கள் செயல்பட வேணும் என்றதை தான் இந்த சூரா ஆசிரியர் எங்களுக்கு சொல்லுது. அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத். அப்போ அந்த ஈமானின் படி நீங்கள் அமல் செய்ய வேணும், சாலிஹான அமல்கள் செய்ய வேணும். அப்போ அதையே நாங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். எப்படி என்று சொன்னால், சாலிஹான அமல்கள் என்று சொல்கிறதோட கருத்து பொருத்தமான அமல் என்றது தான். இப்போ நாங்கள் சிறந்த அமல் என்று சொல்கிறத விட பொருத்தமான அமல் என்று அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதோட கருத்து என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்கள்ட வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த காரியத்தை செய்கிறது பொருத்தமோ அதை செய்து கொள்ளணும். அப்போ அதுதான் சாலிஹான அமல் என்றது. அப்போ அப்படி அமல் அப்போ செயல்படுகிற நேரம் எங்களை சரியாக செயல்பட வைக்குது அந்த ஈமான். அப்போ அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் மீதான அந்த எண்ணம் எங்களோட உள்ளத்தில் வளர்ந்து வந்திருக்குது. அது எங்களை சரியாக செயல்பட தூண்டும். அப்போ இப்படியான ஒரு உணர்வை பெறாத மனிதன், அந்த ஈமான அடைந்து கொள்ளாத ஒரு மனிதன் நினைச்ச மாதிரி அவனோட மனம் போன போக்கில் பேத்து கொண்டு இருப்பான். தண்ட ஆசைகள், மன உச்சைகள் எதையெல்லாம் சொல்லுமோ அதன் பிரகாரம் அவன் செயல்பட்டு கொண்டு போவான். ஆனால் ஒரு நோன்பாளியை பொறுத்த வரையில், அல்லது இப்போ நாங்கள் சொன்னால், இப்போ நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ் பற்றி அந்த உணர்வு உள்ளத்தில் உருவாக்கி கொள்கிறோம், அந்த ஈமான உள்ளத்தில் நாங்கள் பதிச்சு கொள்கிறோம். அப்படி அந்த ஈமான பதிச்சு கொண்டதுக்கு பிறகு நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டு போக இயலாது, நினைச்ச மாதிரி நாங்கள் வியாபாரம் செய்ய இயலாது, நினைச்ச மாதிரி பேச இயலாது, நினைச்ச மாதிரி திருமணம் முடிக்க இயலாது, குடும்ப வாழ்வில் ஈடுபட இயலாது, சமூக வாழ்வில் ஈடுபட இயலாது. எப்படியெல்லாம் நாங்கள் நடந்து கொள்ளணும் என்று எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டலை அல்லாஹாலா தந்திருக்கிறார். அதுதான் முழு குர்ஆனுமே. அந்த முழு குர்ஆனும் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான வழிகாட்டல் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப நாங்கள் செயல்பட வேணும் என்றது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். இப்படி அந்த முழு குர்ஆனையும் எப்படி நாங்கள் செயல்படுத்த வேணும் என்றதை கவனத்தில் கொண்டு நாங்கள் வாழ முற்பட்டோம் என்று சொன்னால் எங்களோட மனோ இச்சைகளுக்கு இடம் இருக்காது. அதுக்கு மாற்றமாக எப்படி அந்த குர்ஆனின் படி வாழ்ந்து காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தூதர் அனுப்பி இருக்கிறானோ, அந்த தூதருடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப, அந்த முன்மாதிரிக்கு ஏற்ப எங்களோட முழு வாழ்க்கை அமைச்சு கொள்கிறது தான் சாலிஹான அமல்கள். இதில் இப்போ குர்ஆன் தியரிகளை சொல்லுது, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் என்றது. அதில் நடைமுறையாக அந்த சாலிஹான அமல்களை செஞ்சு காட்டினவங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நாங்கள் இந்த அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்களோட முன்மாதிரியாக எடுத்து இறுதி தூதராக அங்கீகரித்து அதன் பிரகாரம் வாழ வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு உருவாகும். அப்போ உண்மையிலே குர்ஆனின் படி வாழ்கிற என்றதை நாங்கள் ஒரு ரோல் மாடலாக ரசூலுல்லாஹ் இடத்துல பார்க்குறோம். அவங்கள நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அப்படியே செயல்படுவது தான் சாலிஹான அமல்கள் என்றதுல கருத்து. இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்படி விளங்கப்படுத்தினாங்க. ஒரு தடவை ஒருவர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தைகள் எப்படி இருந்துச்சு என்றுட்டு. அப்போ சொன்னாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வோட நடத்தைகள் எல்லாம் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்குது. நாங்கள் குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ணுறதாக இருந்தால், அதன்படி வாழ்கிறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை முறை அப்படியே எடுத்துக்கொள்ளணும், அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அதை படிக்க வேணும், நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேணும், அதன்படி எங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சு கொள்ள வேணும். அதுதான் உண்மையிலே சாலிஹான அமல் என்று சொல்கிறதுல கருத்து. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை செயல்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி, குர்ஆனுடைய வாழ்க்கை முறையை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி சஹாபாக்களை கூட்டி வச்சு கொண்டு அதிகமாக குர்ஆன் விளக்கங்கள் நடத்தி கொண்டு பெரிய பெரிய உபதேசங்கள் செய்து கொண்டு இருந்ததில்லை. குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்கினால் அதை அவங்க தோழர்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லுவாங்க, தோழர்களும் அதை அப்படியே மனனம் விட்டு கொள்வாங்க, அதோட செயல் வடிவத்தை ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் கண்டுகொள்வாங்க. அப்போ அதை ஈமான் கொள்கிறதோடு சேர்த்து
அவரோட அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கண்டுகொள்கிறாங்க. அப்போ நான் உதாரணம் பண்ணி சொல்கிறேனே, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் இதை ஈமான் கொள்கிறோம். நாங்கள் சொர்க்கத்தை அனந்தரமாக பெறணுமாக இருந்தால் எங்களுக்கிட்ட வர வேண்டிய ஒரு பிரதானமான பண்பாக இந்த பணிவோடு நடக்கின்ற ஒரு பண்பு எங்களுக்குள்ளே வரணும் என்றது இந்த வசனம் சொல்லித்தரக்கூடிய செய்தி. இந்த வசனம் இறங்கினதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூட்டி வச்சு பணிவின் முக்கியத்துவம், பெருமையின் பாரதூரங்கள் பற்றி பெரிய விவரங்கள், பெரிய குர்ஆன் விளக்கங்கள் நடத்தினதில்லை. மாற்றமாக அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பணிவான ஒரு வாழ்க்கை, எப்போதுமே பெருமை அடுத்ததில்லை, யாரையும் இழிவாக நோக்கி தான் பெரியவர் என்று நினைச்சதில்லை, எந்த ஒரு சாதாரண மனிதர்களோடும் தாராளமாக அன்பாக பழகுவாங்க, மிக மென்மையாக நடந்து கொள்வாங்க. அப்போ இப்படி ஆன அந்த வாழ்க்கை முறையை இதுதான் அந்த அமல் சாலிஹ், அந்த குர்ஆன் சொன்ன செய்திக்கு ஏற்ப செயல்படுகிற அந்த விதம் ரசூலுல்லாஹ்விடத்தில் காணப்பட்டுச்சு. இப்போ இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் குர்ஆனின் படி செயல்படணும் என்று சொல்கிறதாக இருந்தால் ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியை பார்க்காம சீராவை விளங்காமல் குர்ஆனின் படி எங்களால் வாழ்கிறதுக்கு இயலாது. அப்போ அந்த வகையில் தான் இந்த சூறாவோட முக்கியத்துவம் வருகுது. அந்த சாலிஹான அமல் என்றத்தில் கருத்து அப்போ அதுதான். அப்போ நாங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்து வாழ்கிறது இந்த வெற்றிக்கான வழியாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் இன்னும் நிறைய யோசித்து கொண்டு போகிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிற நேரம் அது சம்பந்தமான ஈமான் அவசியமாகிறது. அப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி அல்லாஹ் இருக்கிறான் என்று மட்டும் ஈமான் கொள்றதல்ல, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை சரியென்று நாங்கள் ஈமான் கொள்ளணும். இப்போ சொல்லுங்கள், ஒரு வியாபாரி அவர் நேர்மையாக நடந்து கொள்ளணும், வட்டி கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. சொன்னால் அவர் தண்ட வாழ்க்கையில் வட்டியை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளணும் என்றது அந்த ஈமானுக்கு ஏற்ப உள்ள அமல். அப்போ அதில் ஈமான் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஈமான் என்னண்டா வட்டி ஹராமானது என்று ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்டதுக்கு பிறகு அதற்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை அமைய வேணும், அந்த ஈமானுக்கு ஏற்ப அமல் வர வேணும். எப்படி அமல்? வட்டியோட தொடர்பு கொள்ளாமல் அவர் முழுக்க அதிலிருந்து தவிர்த்து நடந்து கொள்வார், வியாபாரத்தை செய்வார். அப்போ ஈமானும் அமலும் அந்த இடத்துல ஒன்று சேருது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேணும். இப்போ தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலும் தொழுகை சம்பந்தமான ஒரு ஈமான் முதலாவது வரணும். இப்போ தொழுகை உங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. இப்போ இது சம்பந்தமாக முதலாவது ஈமான் இருக்க வேணும். தொழுகையை பற்றின ஒரு ஈமான், அது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதை விட்டால் பாவம், அது ஒரு பிரதானமான இபாதத் என்ற முழுமையான நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்க வேணும். அதன் பிறகு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்படுகிறது. அந்த நேரம் வரும் பொழுது உரிய நேரத்தில் சரியான பேணுதலோடு தொழுது கொள்கிறது. அதுதான் ஈமானும் அமல் சாலிஹும் ஒன்று சேர்கிற விதம். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அது இருக்குது. இப்போ ரமதான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு பிடியுங்கள், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஈமான் என்ன? இப்போ நாங்கள் நோன்பு கடமை என்றதை நாங்கள் ஈமான் கொள்ளணும். முதலாவது ஈமானோட மட்டும் நின்றுன்றதுக்கு இயலாது, அந்த ஈமானுக்கு ஏற்ப அமல் வர வேணும். அதான் அல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன செய்திகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்த பற்றியும் முழுமையான ஈமான் முதலாவது வந்துட வேணும். பிறகு அந்த ஈமானுக்குண்டான அமல் நடைமுறையில் வர வேணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகளை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்றதுக்கு கேள்வி. இப்போ நீங்கள் பாதையில் போகிற நேரம் பாதையில் ஒரு கல் முள் ஒரு அசிங்கம் இருந்தால் அதை அப்புறப்படுத்தி விடுகிறது நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இமாத்தத்துல் அதா அனி தரீக் சதகா. அப்போ இந்த பாயிண்டில் முதலாவது ஈமான் இருக்கணும். என்ன ஈமான்? இப்படியான ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடர் தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்தி விடுகிறது நன்மையான ஒரு காரியம் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும். அதை ஒருவர் நிராகரித்தா கூட அவரோட ஈமான் இல்லாமல் போகுது. அதன் பிறகு
அவர் அந்த ஈமானுக்கு ஏற்ப செயல்படுவார். எப்படி? பாதையில் அப்படி ஒரு பொருளை கண்டால் அப்புறப்படுத்தி விடுவார். அவள் ஈமானும் அவளும் அந்த இடத்துல ஒன்று சேரும் போது தான் அவர் உண்மையிலே வெற்றி பெறுவதற்கான பாதையில் போகிறதாக அமைகிறது கேள்வி. ஒருவர் இதெல்லாத்தையும் ஈமான் கொள்கிறார், எல்லாம் சரி சரி என்று சொல்லி முழுமையாக ஈமான் கொள்கிறார். ஆனால் அந்த ஈமானுக்கு ஏற்ப அவர் செயல்பட இல்லை என்றிருந்தால் அவரால் வெற்றி பெற இயலாது. அதைத்தான் குர்ஆன் திரும்ப திரும்ப அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரீம் தஹ்திஹல் அன்ஹார் இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு பொருள் வந்து நின்று நீங்கள் ஈமான் ஓட மாத்திரம் வெற்றி பெறுறதுக்கு இயலாது, அந்த ஈமானோட சேர்த்து அமல் மிக அவசியமாகிற ரைட். அப்போ இந்த ஒரு கருத்தை நாங்கள் எங்களோட உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அது சம்பந்தமான மிக உறுதியான ஒரு ஈமானோட சேர்த்து நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்தது, செயல்படுகிற விஷயத்தில் சிலர் கொஞ்சம் கூட சிலர் கொஞ்சம் குறைய அப்படி இருக்கிறதுக்கு இயலும். ஆனால் எந்த ஒன்றையும் நாங்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இயலாது. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடர் தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்தி விடுகிறது நன்மையான காரியம் என்றதை எல்லாரும் ஈமான் கொள்ளுவோம். ஆனால் சிலர் அதை செயல்படுத்தினாங்க, சிலர் செயல்படுத்தல, அப்படி இருக்குது. ஆனால் யார் சரி அதை மறுத்தா, இப்போ 2 பேரும் ஈமானோடு இருக்கிறாங்க, ஆனால் ஒருவர் அதை மறுத்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதை நாங்கள் ஏற்க இயலாது என்று சொன்னால் அவருடைய ஈமானில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிற, சில நேரம் அவர் ஈமான் இழந்தவராக ஆகிடக்கூடும். அதனால் அந்த ஈமான் முழு வாழ்வையும் வியாபித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்றதை நாங்கள் முழுமையாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இந்த சூரா எங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் அமையுது. ரைட். அதனால் குர்ஆனில் அல்லது சுன்னாவில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகாட்டலாக இருந்தாலும் கூட அது சம்பந்தமான அந்த ஈமான் முதல்ல வந்துட வேணும். அடுத்தது அமல் செய்கிறதுக்கான ஆர்வம் உண்டாக வேணும். அந்த அமல் சாலிஹாத் என்று சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், எந்த நேரத்தில் எந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேணுமோ அதே நாங்கள் செய்து கொள்கிறது என்றது தான் நாங்கள் வர விஷயம். இப்போ எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தொழுகையில் ஈடுபடுகிற நேரம் பக்குவமாக தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ தொழுகை முடிஞ்சதும் நீங்கள் உங்களை ஹலாலான வியாபாரங்களை செய்து கொள்ளுங்க, அல்லாவுடைய அருள்களை தேடி செல்லுங்க என்று அல்லாவுடைய கட்டளை இருக்குது. அதன் பிறகு நாங்கள் உழைப்புக்கு செல்லுவோம். உழைப்புக்கு சென்று அந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேணும் என்று குர்ஆன் வழிகாட்டி இருக்குதோ, ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இருக்குதோ, அதுதான் சரியான முறைன்றதை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். ஈமான் கொண்டு அதற்கேற்ப செயல்படுவோம். அப்படி செயல்படுகிறது. அப்போ இப்படி இருக்கிற நேரம் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் ஒரு அசிங்கத்தை காண்றீங்க, அதை அப்புறப்படுத்தி விடுறது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சாலிகான அமல் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்வது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயம். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற நேரம் மனைவி மக்களோட இப்படி அன்பாக இரக்கமாக புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேணும் என்று மார்க்கம் வழிகாட்டுது. அப்போ அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருப்பீங்க. அப்போ அது சாலிகான அமல்கள் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது தொழுகைக்கான அழைப்பு வரும். அப்போ தொழுகைக்காக விரைந்து செல்கிறதும் தொழுகையை நிலைநாட்டுறதும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பொருத்தமான அமல். இப்படித்தான் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறீங்க, ஒரு சிறந்த அமலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஆபத்து திடீரென்று உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ குர்ஆன் ஓதுற மிக சிறப்பான அமல், நான் அதை விட்டு எடுத்துக்க இயலாது என்று யோசிக்க கூடாது. மாற்றமாக அந்த இடத்துல சாலிகான அமல், குர்ஆனை மூடி போட்டுட்டு நீங்கள் அவசரமாக அடுத்த விட்டுக்கு ஓடி போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது சாலிகான அமல். இப்படி தான் அந்த சாலிகான அமல்ட வட்டம் இப்படி விரிஞ்சு கொண்டு போகும். சரி. அப்போ அப்படி அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிஞ்சு கொண்டு, அடுத்ததாக இந்த சூறாவில் சொல்லப்பட்ட 3வது ஒரு ஷரத் என்னன்னு சொன்னால், வெற்றிக்கான பாதையினுடைய 3வது ஷரத், இது ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் உங்களோட மட்டும் வச்சுக்கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த வெற்றிக்கான பாதை இதுதான். முழு மனித சமூகமும் ஹுஸ்ர், நஷ்டத்தில் இருக்குது என்று சொல்லி போட்டு அந்த நஷ்டத்திலிருந்து மீள்வதற்கான வழி என்னான்னு சொல்லி இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். ஈமானும் சாலிஹான அமலும். இதை நீங்கள் மட்டும் புரிஞ்சு கொண்டு, நீங்கள் மட்டும் அதன்படி வாழ்ந்து கொண்டு, நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று நடந்து கொள்வது பிழை. அந்த வெற்றி முழுமையடையணுமாக இருந்தால் அடுத்த ஒரு கடமை உங்கள் மீது வருகிறது. அதுதான் இதை நீங்கள் எத்தி வைக்கணும் என்றது. வத்தவாசவ் பில் ஹக், இந்த சத்தியத்தை
நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ரைட். அப்போ அடுத்தது இதை சத்தியத்தை எடுத்து சொல்கிறன்றது ஒரு இலகுவான ஒரு லேசுமாசான ஒரு காரியம் இல்லை, ஒரு பெரும் கஷ்டமான ஒரு பாரமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் கடும் கஷ்டங்கள் சவால்களை சந்திப்பீங்க. அந்த நேரத்தில் கஷ்டங்கள் சவால்களை கண்டு ஒதுங்கிவிட முடியாது, மாற்றமாக பொறுமையோடு இருந்து அந்த பாதையில் தொடர்ந்தும் நீங்கள் செயல்பட வேணும். அந்த வகையில் பொறுமையையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த முழுமையான வெற்றியை அடைஞ்சு கொள்றதுக்கு இயலும் என்று இந்த சூறா எங்களுக்கு கற்றுத்தருகுது. உண்மையிலே முழு மனித சமூகமும் வெற்றி பெறுறதுக்கான ஒரு வழியை அல்லாஹாலா காட்டித்தாரதாக இருந்தால் இந்த சூறாவில் அதை அல்லாஹாலா மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. ரைட். நாங்கள் இப்படி வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் திரும்பவும் ரமலான் மாதம் என்ற வகையில் யோசிப்போம். ரமலான் மாதத்தில் நாங்கள் இந்த சூறாவை மிகவுமே அதிகமாக ஓதுற மாதிரியும் அதோட கருத்தை அதிகமாக எங்களோட சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறதாகவும் அதை எங்களோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு உந்து சக்தியாக அமைச்சு கொள்றதுக்கானவும் ஒரு முயற்சியை நாங்கள் செய்து கொள்ளணும். இப்போ அந்த வகையில் கடந்த ரமலான்களில் நாங்கள் பல 50-60 ரமலான்களை சந்திச்சிருப்போம், 30-20 ரமலான்களை சந்திச்சிருப்போம். அப்போ அந்த ரமலான்கள் இப்படியான ஈமான் சாலிகான அமல் அதை நோக்கி தொடர்ந்து எங்களை ஈடுபடுத்தி கொள்றதுக்கான ஒரு உந்து சக்தியாக அமைஞ்சு எங்களோட வாழ்க்கை போக்க மாற்றி அமைச்சிருக்குதான்னு பார்த்தால் ஓரளவு சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கும், சில நேரங்களில் அதில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும், மனிதர்கள் பலவீனங்கள் இருக்குது, குறைபாடுகள் நிறைய இருக்குது. அப்படி இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளோடு அப்படியே பல ரமலான்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ அண்மையில் இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே ரமலான் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அந்த ரமலானில் நாங்கள் குர்ஆனோட கொள்ளக்கூடிய அந்த தொடர்பு, நாம் ஓதக்கூடிய இந்த சூறா எங்களோட வாழ்க்கை போக்க நல்ல ஒரு மாற்றி அமைச்சு ஒரு சிறந்த பாதையில் எங்களை செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதில் நாங்கள் முனைப்பாக இருப்போம். அதுதான் எங்களை பொறுத்தவரை மிச்சம் தேவையாக இருக்குது. அப்படியா இருந்தால் நாங்கள் யோசித்து கொள்ளணும், இந்த ரமலான் எங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும். அப்போ நாங்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ரமலானில் மாத்திரம் இந்த சாலிகான் அமல்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுட்டால் போதுமானது என்று இருந்துட்டால் அது பொருத்தமானதல்ல. அதுக்கு மாற்றமாக ரமலானுக்கு அப்பாலும் காலமெல்லாம் இந்த மாற்றம் எங்களில் தொடர வேணும். அப்படியான ஒரு தொடர் நிலை ஏற்படுறதுக்காக நாங்கள் நோன்பை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கோணம் இருக்குது. அதாவது இப்படி, அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இப்போ நோன்பை பொறுத்த வரையில் அதுக்கு ஒரு வெளி தோற்றம் இருக்குது நோன்புக்கு, அதே நேரம் அதுக்கு ஒரு உள் நோக்கம் இருக்குது. இந்த ரெண்டையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டால் இந்த மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கு எங்களுக்கு இலகுவாகும். வெளித்தோற்றம் என்று சொல்கிறது ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து மகரிபார வரைக்கும் எதையுமே உண்ணாமல் குடிக்காமல் தவிர்த்து கொள்கிறது. இப்படி இருந்தால் நோன்பு கூடும். இப்போ எப்படி இருந்தால் தான் நோன்பு சஹே, இல்லாட்டி நோன்பு பாத்தில் என்று நாங்கள் சொல்கிறோம். நோன்பு பிடிச்சி கொண்டு நீங்கள் எதை சாப்பிட்டால் தண்ணியை குடித்தா நோன்பு பாத்தில் என்று சொல்கிறோம். அப்போ ஒருவர் ரமலானிலிருந்து ஷவ்வால் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த மாதிரி நோன்பை பிடிச்சி கொண்டு போகிறார். அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், குறைபாடுகள், இஸ்லாத்துக்கு மாற்றமான நடத்தைகள், ஹராமான தொடர்புகள், வியாபாரங்கள் எல்லாம் அப்படி இப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் நோன்பு வந்தால் இவர் இந்த விதமாக செஞ்சு முடிச்சு கொண்டு போகிறார். அப்போ நோன்பு கூடும், நோன்பு கூடியாச்சு சஹீ. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டு அவரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தாமல் இப்படியான ஒரு நோன்பாக மட்டும் அதை அமைஞ்சிட்டு சொன்னால், அவர் நோன்பு காலத்திலேயும் தான் நோன்புக்கு அப்பாலும் தான் எப்பயுமே அவரோட பலவீனங்கள், குறைபாடுகள், பாவமான காரியங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த நோன்பு மட்டும் பிடிபடுக்குது. இந்த மாதிரி இப்படியான நோன்பை பொறுத்த வரையில் அது அல்லாஹு தாலாவுக்கு தேவையான ஒன்று அல்ல. அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எச்சரிக்கை செஞ்ச 2 ஹதீஸ்கள் இருக்குது. அந்த 2ஐயும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சொன்னாங்க, கம் மின் சாயிமின் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அத்தஷ். எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, பசியோடும் தாகத்தோடும் இருந்ததை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னாங்க. இது இப்படிப்பட்ட நோன்பு, வாயும் வயிறும் மட்டும் பிடிக்கிற நோன்பு. அடுத்த ஹதீஸ் வந்துட்டு, மன்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் வீணான பேச்சுக்கள், பொய்யான நடத்தைகள், காரியங்கள் அவைகளை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால் உணவையும் தண்ணீரையும் தடுத்து கொள்வதில் அல்லாஹு தாலாவுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை.
இப்போ நாங்கள் பசியோட தாகத்தில் கிடந்து கஷ்டப்படணும்னு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. கெட்ட காரியங்கள், பொய்யான பேச்சுக்கள், வீணான நடத்தைகள் அவைகளை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று அந்த ஹதீஸ் சொல்லுது. அப்போ எங்களோட வாழ்க்கையில் இப்படியான நோன்பு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தாது. வாயும் வயிறும் பிடிக்கிற நோன்பு இதையே அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இதிலிருந்து நாங்கள் மீண்டு வரணும், அடுத்த கட்டத்துக்கு வரணும். அந்த அடுத்த கட்டம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். அது என்னென்னு சொன்னால் வாயும் வயிறோட சேர்ந்து ஏனைய அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து நோன்பு பிடிக்கிறது. சௌமுல் ஜவாரிஹ் என்று சொல்கிறாங்க. ஏனைய உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து நோன்பு பிடிக்கிறது. அப்போ அது எங்களோட கண்கள், காதுகள், கை கால்கள் எல்லாமே நோன்பு பிடிக்குது. நாவு, அப்போ நாங்கள் வீண் பேச்சுக்கள் பேசுகிறதில்லை, சண்டை பிடிக்கிறதில்லை, ஹராமான விஷயங்களை பார்க்குறதில்லை, ஹராமான காரியங்களை நோக்கி நடந்து போகிறதில்லை. இப்படி எல்லாம் நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்கிறோம். இப்போ சில போது நாங்கள் பேசிக்கொள்கிறோம், நோன்பு பிடிச்சி கொண்டு போய் பேசக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அப்போ இது அந்த நோன்போட மட்டும் அப்படியான ஒரு மாற்றம். முதலாவதை விட இது பரவாயில்லை. அவர் நோன்பு பிடிச்சி கொண்டு அவர் புறம் பேசுகிறதில்லை, ஹராமான காரியங்கள் செய்கிறதில்லை, சண்டை பிடிக்கிறதில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அது பரவாயில்லை தான். ஆனாலும் அந்த மாற்றம் அவர்கள் இப்போ நோன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அந்த மாற்றம் வந்து நின்று நோன்போட மட்டும் முடிஞ்சு கொள்ளுது. செவ்வால் மாதம் வந்தாச்சு, பெருநாள் கொண்டாடியாச்சு, அடுத்தடுத்த நாட்கள் சில மாதங்கள் கழிகிற பொழுது எங்களோட பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் பழையபடி எங்கள்கிட்ட வந்து தொத்தி கொள்ளுது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்பையும் வேலை இல்லை, அதுவும் யூஸ்லெஸ் தான். அப்படியா இருந்தால் கட்டாயமாக நாங்கள் மூணாவது ஒரு ஸ்டெப்புக்கு போக வேண்டி இருக்குது. அது என்ன? அந்த மூணாவது ஸ்டெப் என்னென்னு சொன்னால் அதை சௌமுல் கல்ப் என்று சொல்கிறாங்க. எங்களோட உள்ளங்கள், இதுதான் அந்த ஈமானோட தொடர்படுகிற இடம், உள்ளம். அது நாங்கள் நோன்பு பிடிக்கிறது வந்து பசியோட தாகத்தோடு அப்படி எல்லாம் இருக்கிறா இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை, அவனுடைய ஏவல், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்காமலுக்கு இருக்கிறோம், அவ்வளோ பசியிலையும் கூட எதையுமே சாப்பிடாமலுக்கு இருக்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் கூட இருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங். அப்போ நாங்கள் நோன்பின் மூலமாக அந்த உணர்வை வளர்த்து கொள்ளணும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகுன் என்றது அதுதான், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேணும் என்பதற்காக. அப்போ இந்த தக்குவா எங்களோட உள்ளத்தில் உருவாகிவிட்டால் உண்மையிலே அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய சேஞ்சை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஏண்டா இப்போ நோன்பின் மூலமாக தக்குவா ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சாலும் அந்த தக்குவா எங்களோட உள்ளத்தில் இருக்கும், அல்லாஹ் பற்றி அந்த அச்சம். அப்போ ரமதான் மாதம் முடிஞ்சாலும் அந்த ரஹ்மான் எங்களோட கூட இருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங், இதுதான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ நாங்கள் இந்த சூரா அஸ்ர் சொல்கிறது மாதிரி ஈமான் சாலிஹான அமல்கள் என்று எங்களோட வாழ்க்கையில் நிலைச்சு நிற்கணும் என்று விரும்புகிறோம். அப்படி நிலைச்சு நிற்கணுமாக இருந்தால் கட்டாயம் அவசியப்படக்கூடிய விஷயம் இந்த நாங்கள் பிடிக்கிற நோன்பு சௌமுல் கல்பாக இருக்க வேண்டும். எங்களோட உள்ளத்தோடு நாங்கள் தொடர்பு படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை வளர்த்து அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை ஏற்படுத்தி நாங்கள் எங்களோட நோன்புகள் அமைச்சு கொள்கிறது. அப்போ அந்த நோன்பு உள்ளத்தோடு சார்ந்த ஒரு விஷயம். அப்போ நோன்பினுடைய நோக்கம் என்ற தக்குவா அது உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்னுடைய உள்ளத்தை நெஞ்ச தொட்டு காட்டி அத்தக்குவா ஹாஹுனா என்று 3 தடவைகள் சொன்னாங்க. தக்குவா இங்கே தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ அதை ஒரு மனிதன் வெளித்தோட்டத்தில் பார்க்குறதுக்கு ஏழுமான ஒரு சாமான் இல்லை, அது உள்ளத்தோட சார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு அம்சம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு ஒரு பெரிய நடத்தை மாற்றத்தை மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அந்த ஹதீஸை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னுக்கு சில செய்திகள் இப்படி சொன்னாங்க. தோழர்களை பார்த்து சொல்கிறாங்க, லா தஹாசது வலா தபாகது வலா தனாஜஷு வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா அத்தக்குவா ஹாஹுனா வ அஷார இலா சத்ரிஹி சலாச மர்ராத். இதை பாருங்கள், என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் ஒருவருக்கு பொறாமப்படவானம், ஒருவருக்கு பகைத்து கொண்டு சண்டை பிடிச்சு கொள்ளவானம், வியாபாரத்தில் கூட ஒருவர் எதிர்த்து மற்றவர் போட்டி போடவானம், நீங்கள் யாவரும் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான சில கட்டளைகளை சொல்லி போட்டு இறை அச்சம் இங்கு தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ அவரோட பொருள் என்ன? இறை அச்சம் இருந்தால் நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க, சண்டை பிடிக்க மாட்டீங்க, வியாபாரத்தில் கூட போட்டி போட மாட்டீங்க. இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படணுமாக இருந்தால் இந்த இறை அச்சம் உங்களோட உள்ளத்தை ஆள வேணும்.
அப்போ இதுதான் நோன்பின் மூலமாக வரக்கூடிய அந்த நடத்த மாற்றம், சாலிகான அமல்கள் என்றது. நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்கு எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ நோன்பின் மூலமாக நாங்கள் தக்குவா உள்ள மனிதர்களாக மாறிட்டோம் என்று சொன்னால் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்குள் ஏற்படும். அது எங்களோட தொழுகை, குர்ஆன் ஓதுவது, இஸ்திஃபார் செய்வதுகளோடு மாத்திரம் முடிய மாட்டாது. எங்களோட முழு வாழ்க்கையோடையுமே அது வியாபித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கால்நடைகளை வளர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அங்கு கூட அல்லாஹ் பற்றிய அச்சத்தோடு அவன் நல்ல முறை நடந்து கொள்வான். அப்படித்தான் அந்த தக்குவா பற்றிய வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெலிந்த ஒட்டகத்தை கண்டாங்க. அதுக்கு சாப்பாடு கிடைக்குது ஒழுங்காக. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த ஒட்டகம் யாருக்கு சொந்தமானதுன்னுட்டு. அப்போ சொன்னாங்க, இதே என்ற ஒரு ஆள் வந்து சொன்னார். அப்போ அவருக்கு ரசூலுல்லாஹ் மிச்சம் எச்சரிக்கை துணியில் சொன்னார், இத்தகில்லா ஃபி ஹாதிஹில் பஹாஇமில் அஜ்மா, வாய் பேச முடியாத இந்த கால்நடைகளுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அப்போ அதுக்கு அழகான நல்ல முறையில் உண்ண கொடுத்து தண்ணி கொடுத்து நீங்கள் அதை பராமரித்து நடந்து கொள்வது தான் தக்குவா என்றுதான் அந்த விஷயம். அப்போ இப்படித்தான் இறை அச்சம் என்றது. அப்போ அந்த இறை அச்சத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு ஆடு வளர்க்குற நேரமாக இருந்தாலும், ஒரு ஒட்டகத்தை வளர்க்குற நேரமாக இருந்தாலும், ஒரு நாயை வளர்க்குறதாக ஒரு நாயை கண்டாலும் கூட அதன் மீது கூட இரக்கம் காட்டி தேவையான முறையில் அப்படி அவன் நடந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த இறை அச்சமைகளை காட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதுதான் சாலிகான அமல் என்கின்ற அந்த விஷயம். அப்போ அப்படியான நோன்பின் மூலமாக ஈமானை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் அந்த ஈமானுக்கு ஏற்ப தன் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது அவனோட வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கும், நன்மையான காரியங்கள் தான் இருக்கும். மனிதன் என்ற வகையில் சில போது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த தவறுகளில் அவன் நிலைச்சு நின்று அதில் உறுதியாக காலமெல்லாம் இருக்க மாட்டான். அப்படி ஒரு தவறு நடந்தாலும் கூட அவன் அவசரமாக அதிலிருந்து மீண்டு தன்னை தடுத்து கொள்வான். பாருங்கள், தக்குவாவோட ஒரு விஷயமாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிற ஒரு செய்தியையும் இவற்றில் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். நான் இப்படியெல்லாம் சொல்கிற நேரம் நாங்கள் நோன்பின் மூலமாக தக்குவா பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறோம். அப்போ தக்குவாவுடையவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், எப்போது நன்மையே செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் அப்படி ஏலவே எங்களோட வாழ்க்கையில் பாவங்கள் நடக்குது தானே, பிழைகள் உண்டாகுது தானே என்றால் அப்படி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதற்கு அங்கேயும் ஒரு இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்குது. அந்த வழிகாட்டலை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏவல், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கென்று இறை அச்சமுடையவர்களுக்கென்றே தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரையொரு முந்தி அடித்து கொண்டு விரைந்து செயல்படுங்கள் என்ன அந்த வசனம். இது முந்தின ஸ்பீச்லேயும் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முத்தகீன்கள் என்றதை பற்றி சொல்கிற நேரம் அந்த முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அப்படியே சொல்லிக்கொண்டு வந்து அவங்க எப்படி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்வார்கள், எப்படி அவர்கள் பொறுமையோடு நடந்து கொள்வார்கள், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவார். அந்த இறையச்சம் உள்ளவர்கள் ஒரு பாவம் செய்ய நேரிட்டால் வல்லதி நிதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிஸுனூபிஹிம். அதுதான் அந்த பாயிண்ட். முத்தகீன்கள் பிழை செய்யத்தான் செய்வாங்க, மனிதர்கள் தானே. இறையச்சம் எவ்வளோதான் உள்ளத்தில் இருந்தாலும் கூட ஒரு தப்பு நடக்கத்தான் செய்யும். அப்படி அவர்கள் ஒரு தப்பு செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே ஒரு அநியாயம் விளைத்து விட்டால், உடனடியாக அவங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டு ஸக்கருல்லா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிஸுனூபிஹிம், தங்களோட பாவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள். வமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே இதுதான் அந்த குர்ஆன்களை கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை முறை. சரி, அப்படியான அடிப்படையில் நோன்பின் மூலமாக நாங்கள் தக்குவா உள்ள மனிதர்களாக மாற வேணும், இடத்துல குறியாக இருப்போம். நாங்கள் பிடிக்கிற நோன்பு வெறுமனே வயிறும் பிடிக்கிற நோன்பாக இருக்கக்கூடாது. ரமலானில் மட்டும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் என்ற சிந்தனையோடு மட்டும் இருந்துடக்கூடாது. அதற்கு அப்பால் நோன்பின் மூலமாக தக்குவா என்கின்ற அந்த உணர்வு எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த உணர்வு காலமெல்லாம் எங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நன்மைகளை நோக்கி எங்களை உந்தக்கூடிய ஒரு விஷயமாக அது அந்த இறையச்சம் அமைய வேணும். பாவங்களை விட்டு எங்களை தடுத்து நன்மையான பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சக்தியாக அந்த இறையச்சம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேணும். அந்த இறையச்சம் என்றது அதுதான் ஈமான். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது கிடைக்கப்பெற்றென்று சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம். அதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அது பிரார்த்தனையாக கேட்க வேணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக கேட்ட ஒரு விஷயம்தான், யா அல்லாஹ் என்ற உள்ளத்தில் இறை அச்சத்தை தந்துடு என்றது. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்ற உள்ளத்தில் இறை அச்சத்தை தந்து விடுவாயாக, என்ற உள்ளத்தை நீ தூய்மையாக்கி விடுவாயாக. நீதான் உள்ளங்களை தூய்மையாக்கக்கூடிய மிக சிறந்தவன், உள்ளங்களை ஆளக்கூடியவன். ரைட். அதே மாதிரி இன்னும் கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அந்த தக்குவாவை அதிகம் கேட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நாங்களும் இந்த ரமதானில் நிறைய துவாக்கள் செய்வோம். அந்த துவாவில் ஒரு பிரதானமான இடம் பிடிக்கணும், எங்களுடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை தந்துடுன்றது. ஏன்னா அந்த இறை அச்சம் தான் குர்ஆன் மூலமான நேர்வழி பெறுறதுக்கான கண்டிஷன். இப்படி ஒரு தொடர்பு நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆன் இறக்கினான். அதனால தான் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கணும் என்று அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழியை கொடுக்குது என்றால் ஹுதன் லில் முத்தகீன், இறை அச்சம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த குர்ஆன் நேர்வழியை கொடுக்கிறது. அந்த இறை அச்சம் நோன்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. அப்படி பார்த்துட்டு சொன்னால் நோன்பு, ரமதான், குர்ஆன், தக்வா, சொர்க்கம், இதெல்லாம் அப்படி ஒன்றோடு அப்படியே டச் ஆகி வரக்கூடிய விஷயங்கள். நாங்கள் சொர்க்கத்தை அடையணும் என்ற ஆசையோடு செயல்படக்கூடியவர்கள். அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்கு சொந்தமானது. அந்த முத்தகீன்கள் குர்ஆனால் நேர்வழி பெற்றுக்கொள்வார்கள். அந்த குர்ஆன் இறங்கிய மாதம் தான் ரமதான். எனவே நாங்கள் ரமதானில் நோன்பு பிடிச்சி அதன் மூலம் தக்குவா உள்ள மனிதர்களாக மாறி தக்குவா உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.